மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைக்க அணிகளை பார்வையிட மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை அழைப்பு விடுக்க இதோ மிடுக்காய் வந்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இங்கே அணிவகுப்பை நடத்த இருக்கின்ற அணிகளை பார்வையிடும். இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்திற்கு பாடுபட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அணிவகுப்பில் பங்கேற்க இருக்கின்ற அணிகளை பார்வையிடும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் அமைதியையும் பழனிசாமி அவர்கள் தலைமையில் முதல் அணியும், இரண்டாவது அணி திருமதி ஜெயமணி அவர்கள் தலைமையிலும், மூன்றாவது அணி திருமதி பிரகாரமேரி அவர்கள் தலைமையிலும், நான்காவது அணி சி ஆனந்தன் அவர்கள் தலைமையிலும், தீயணைப்புத்துறை சார்பாக பங்குபெறும் அணியினை திரு மகேந்திரன் அவர்கள் தலைமையிலும், நம்பரும் அணி திரு ஆர் இளங்கோ அவர்கள் தலைமையிலும், திருமதி எஸ் விஜயா அவர்கள் தலைமையிலும், தேசிய மாணவர் படை மாமல்லர் கல்லூரி திரு பி மலரட்டும். சார் கொஞ்சம் பின்னாடி சார். நீங்க சகோதரத்துவம் சிறக்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும். இனி அடுத்ததாக தேசிய கொடியின் வண்ணத்தை தாங்கிய பலூன்கள் இங்கே அழகாய் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களால் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. வண்ண வண்ண பலூன்கள் இரண்டாவது அணி ரோசியன் ஜெயமணி அவர்கள் தலைமையிலேயே அழகாய் அணியை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மூன்றாவது அணி சகாயமேரி அவர்கள் தலைமையில், நான்காவது அணி திரு பி ஆனந்தன் அவர்கள் தலைமையில், தீயணைப்புத்துறை சார்பில் திரு பி மகேந்திரன் அவர்கள் தலைமையில், ஊர்காவல் படை முதல் அணி திரு இளங்கோ அவர்கள் தலைமையில், ஊர்காவல் படை இரண்டாவது அணி திருமதி எஸ் விஜயா அவர்கள் தலைமையில், மாமல்லர் கல்லூரி சார்ந்த தேசிய மாணவர் படை
தலைவர் திரு பி. முத்துராம், அணிகளின் தலைவர்களுக்கும் அவர்களுடைய அணியில் பங்கெடுத்த அத்துணை வீரர்களுக்கும் மாவட்ட